மலைக்கு மண்பாதையில் வரும். மண்பாதை வந்து ஃபுல்லாக முள்ளுங்க இருக்கும். புரியுது. செருப்புலாம் கிடையாது அந்த காலத்தில். வெறும் காலாடையே நாங்கள் நடந்து போவோம். நடந்து போகிறப்போ இந்த வெறும் நீர் முள் இருக்கும். புரியுது. நீர் முள்ளெலாம் எடுத்து போட்டுட்டு நாங்கள் போவோம். போன அந்த திருப்பணியை செய்யறதுக்கு சாமியார் கூட போவோம். போவோம். சரி சரி. அப்போலாம் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாருங்களா? அதெல்லாம் இல்லையா. அப்போலாம் வந்து ஊர் கிராமம் ஊர் தமிழ்நாடு எல்லாமே வந்து வறுமையில் இருந்தது. வறுமை அன்னைக்கு நடந்து சாப்பாடு யாருக்குமே சாப்பாடுலாம் அதிகமாக இருக்குது. சாப்பாடு யார் போடுவாங்களோன்ற மாதிரி நிலைமையில் நாங்கள் எல்லாரும். நான் அப்போலாம் சின்ன பையன் ஸ்கூல் விட்டு போவான். வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடு இருக்காது, கஞ்சி தண்ணி இருக்கும். அது உப்பு போட்டு கலக்கி குடிச்சிட்டு மறுபடியும் எப்போது மேலே மதியம் ஸ்கூலுக்கு போவோம். ஊருக்குள்ளே தான் போவோம். ஸ்கூலுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போகணும் வில்லேஜில். ஆமாம் 2 கிலோமீட்டர் போகணும். 2 கிலோமீட்டர் ஆமாம் நடந்து போகணும். இது மாதிரி வெயிலில் தான் போவோம். அப்போ வந்து சாமியார் வந்து நாங்கள் அவருக்கு தொண்டு செய்ய போவோம். அப்போ காசுலாம் தர மாட்டார். இது வந்து முருகனுக்கு செய்ய சொல்லுவார். அதே மாதிரி நாங்களாம் முருகனுக்காக அந்த திருப்பணி செய்தோம். செய்த உடனே இன்றைக்கி அந்த கோயில் வந்து சிறப்பாக கட்டி முடிச்சுட்டு அவர் வந்து இறந்துட்டார். காலமாயிட்டார். காலமான பிறகு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து சாமியார் இறந்துட்டாருனால அவருடைய இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு மலையிலே கொண்டு போய்ட்டு அவரை ஸ்தாபனம் பண்ணிட்டாங்க. அதை பார்த்தேங்க ஐயா. முருகன் கோயில் மேலே இருக்கு. முருகன் கோயில் மேலே சன்னிதானத்துக்கு எதிர்க்க ஒரு பெரிய மணி மண்டபம் இருக்கும். அது வந்து ஸ்ரீ முத்துசாமி அவருடைய ஜீவ சமாதியுடைய மணி மண்டபம். அது இதுக்கு முன்னாடி இந்த எல்லப்ப சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாங்க ஐயா. அவர் வந்து இந்த மலைக்கு தெற்கால பக்கமாக கனக முருகன் கோயில் மலைக்கு தெற்கால பக்கமாக ஒரு பெரிய குளம் இருக்கும். குளம். ஆமாம். குளத்து பேர் அந்த குளம் வந்து முருகன் குளம். ஏற்கனவே வந்து கல்ல குளம்னு பேர் இருந்தது. இந்த கோவில் அமைஞ்சதுனால சாமியார் அந்த கோயிலை வந்து நல்லா அந்த குளத்தை வந்து அகலப்படுத்தினாரு. உங்களுக்கு உடம்புலாம் சிலிக்குதுங்க. ஆமாம். அந்த கோயில் வந்து அந்த குட்டையாக இருந்தது அந்த குளம். சாமியார் வந்து அந்த குளத்தை நல்லா அகலப்படுத்தி ஆழப்படுத்தினார். அதில் வந்து நாங்கள் முருகன் குளம்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சோம். ஆமாம். அந்த முருகன் குளத்தினுடைய கரை மேலே தான் அந்த எல்லப்ப சித்தர் வந்து ஜீவ சமாதி உயிரோடு அவங்க வந்து பள்ளம் வந்து அவராக அப்போ இறங்குறப்போ அவங்க பொண்ணு வந்து கனகவல்லி. அவங்க பேர் கனகவல்லி. ஆமாம். அவங்களுடைய பேர் ஞாபகமாக தான் இந்த மலைக்கு கனகமலைன்னு பேர் வச்சாங்க. அம்மா பேர் கனகவல்லி. கனகமலை. அந்த கனகவல்லியை கனகமலையா பேர் வந்து கனகமலை தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்புறமா தான் நடுப்பயிர் பேர். இப்போ அந்த சித்தர் வந்து சமாதி ஆகிட்டாரு. அந்த சமாதி வந்து கொஞ்சம் வந்து அவங்களுடைய கைகரத்தில் இருந்துருக்குது. அது வந்து பக்தர்கள் வந்து சரியான முறையில் அங்கே போகிறதில்லை. ஆமாம். அது தெரியல. அவங்க கொஞ்சம் பின்புறமாக இருந்தனால மக்களுக்கு தெரியல. அது வந்து சீரமைப்பதற்காக சில நன்கொடையாளர்களே உதவி செய்கிற மக்கள் யாரும் இல்லாத இருந்தாலும் அது கொஞ்சம் அப்படியே சீரமைப்பாங்க. இப்போ இந்த முருகன் கோயில் வந்து முதல்ல வந்து கல்சலை இருந்தது. கல்சலை. ஆமாம். முருகன். ஆமாம். கல்சலை. யார் முத்துசாமி வச்சுட்டு கல்சலை எஸ்ட பண்ணவே முத்துசலை. கல்சலையாக சிலை. இப்போது அந்த சிலையை வந்து மைசூர் சாமியார் வந்து சாமிஜி வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாம் எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் வறுமையில் இருக்கிறாங்க. இந்த கோயிலை வழிநடத்த முடியாது. அதனால நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பில் இந்த கோயிலை வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் முன்னிலையில் அந்த மைசூர் சாமியாரில் போயிட்டு இவங்க வந்து உயிரை எடுத்துட்டாங்க. இந்த கோயில் கனகமலையை அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம். நீங்கள் தான் வந்து உங்களுக்கு வரைக்கும் இந்த கோயிலை சிறப்பாக வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து மைசூர் சாமியார் இந்த கனகமலையில் வந்து மரகத முருகர் வச்சார். முருகன் சிலையை வந்து அதாவது உலகத்தில் எங்கேயுமே இல்லை. பச்சைக்கல் மரகத முருகன், ஒத்தக்கல் ஒரே கல்லாலான மரகத முருகன். மீதி சிவன் இருக்குது, லிங்கம் இருக்குது, அம்மன் இருக்குது, பிள்ளையார் இருக்குது மரகத சிலையில். ஆனால் முருகன் சிலை மட்டும் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு பச்சைக்கல் மரகத முருகர் இந்த நடுப்பயணியில் வைக்கணும்னு சொல்லிட்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. இதுக்கு நடுப்பயணம் ஏன் பேர் வந்ததுன்னா, சென்னையிலே வடக்க அதாவது பெருகரணை நடுப்பயணின்றது சென்னை
இந்த கிராமத்துக்கு வடக்கு பக்கம் வந்து சென்னை, சென்னையிலே வடபழனி, வடக்கு பக்கம் இருக்கணும் அது வடபழனி. இந்த கிராமத்துக்கு தெற்கு இருக்கிறது வந்து பழனி, தென்பழனி, அது தென்பழனி. சென்னையில் இருக்குது வடபழனி. இது மத்தியில் நடுவில் இருக்கிறது இது நடுப்பழனின்னு சொல்லிட்டு அந்த முத்துசாமி பேர் சொல்லி அதுலேருந்து இந்த கிராமம் வந்து பெருங்கருணை நடுப்பழனி என்ற ஒரு பேர் தொகையோடு இன்று வரைக்கும் சிறப்பாக அமைந்து சிறப்பான முறையில் மக்கள் எல்லாம் சேவை செய்திருக்காங்க. அன்னதானம் வந்து டெய்லி அன்னதானம் தான். அன்னதானம் மண்டபம் இருக்குது. எப்படி வடலூரில் வந்து நிறையா அன்னதான மண்டபம் தான் அதுபோல் இங்கேயும் டெய்லி அன்னதானம். பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டு இறைனை வணங்கிட்டு வாழ்த்துட்டு போகிறாங்க. இந்த பேர் பெருமையெல்லாம் இந்த பெருகிற நடுவர்கள் இந்த கோவில் அமைச்சராக முத்துசுவாமி சித்தர்கள் இந்த வழிநடத்துகின்ற மைசூர் ட்ரஸ்டி தான் இந்த பேர் செய்ய முடியும். இந்த கடலாம் நல்லா அழகாக இருக்குது ஐயா. கடலாம் நல்லா இருக்குது ஐயா. இந்த கடைங்க இருக்கிறதுனால தான் இந்த கோயிலுடைய இன்னும் கொஞ்சம் கூடுதலான மதிப்பு இருக்குது. பக்தர்கள் வராங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இல்லைனாக்கா இங்கேயும் அங்கேயும் ஓடனா கடையில். இந்த கிராமத்தில் இவ்வளோ பெரிய கடை இருக்கிறது வந்து அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். எல்லா வசதியும் மக்களுக்கு எல்லா வசதியும், குடி தண்ணி இருக்குது, அன்னதானம் இருக்குது, டாய்லெட் பாத்ரூம் நல்லா இருக்குது, கடை வச்சுருக்குது. அப்புறம் பொறி கடைக்கு வந்து நிறைய இருக்குது. ஏன்னா வந்து கோயில் பிரசாதம் வந்து பொறி தான் ஒரு கோயில் வந்தால். ஆனால் வந்து வலையெல்லாம் எல்லாம் கிடையாது. பொறி, பூ, பழம், தேங்காய், அர்ச்சனை செட்டுங்க. அர்ச்சனை செட்டுலாம் அதிகமாக இருக்கிறாங்களா? உங்களுடைய செலவுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும். ஆளை ஃப்ரீயாக கொடுக்குறதுலாம் அவங்க அந்த அளவுக்குலாம் இல்லை. எல்லாம் அன்றாடம் கூலின்றதால என்ன கிராமத்தில் என்ன விளைவிக்குதோ அந்த விளைவாசிக்கிறதுலாம் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இந்த முருகன் கோயிலுக்கு எதாவது பாட்டு இருக்குங்களா? பாட்டு முருகனுக்காக பாட்டு வந்து பல விஞ்ஞானிலாம் பாடிட்டாங்க. ஆனால் இந்த இனிமே பாடுறதுக்கே சும்மா ஒரு மெட்டு தான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. நானும் எங்கள் தம்பி ஒருத்தர் சொந்தராஜ் இருக்கிறேன். அவர் இந்த மாதிரி சும்மா வந்து வாயெல்லாம் பாடுவோம். ஆனால் நாங்கள்லாம் பாடகர் கிடையாது. சரி ஏதோ வந்தது வரைக்கும் முருகனுக்கு ஒரு புகழ்ந்து பாடினேன். அந்த பாட்டை கொஞ்சம் பாடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாடுங்க. பாடகர்னா நல்லா பாடுவாங்கம்மா. அவங்க மியூசிக் உங்களுடைய குரல் வளமே போதும். மியூசிக் அதெல்லாம் வேணாம். உங்களுடைய குரல் வளத்துல நல்ல ஒரு பாட்டு. சரிங்க. பழனி மலையிலே முருகனை பார்த்தால் பார்க்கும் இடமெல்லாம் தேரோடும் மரகத முருகா, உன்னை ஒரு முறை பார்த்தால் இந்த ஏழையின் நெஞ்சம் தேராகும். நடுப்பழனி மலையிலே முருகனை பார்த்தால் பார்க்கும் இடமெல்லாம் தேரோடும் மரகத முருகா, உன்னை ஒரு முறை பார்த்தால் இந்த ஏழையின் நெஞ்சம் தேராகும். மரகத முருகா, மலை மீது இருந்தால் மலைகள் எல்லாம் மலராகும். மரகத முருகா, நீ மலை மீது இருந்தால் மலைகள் எல்லாம் மலராகும். உன் காலடி தாமரை நாலடி நடந்தால் இந்த ஏழையின் உள்ளம் சொன்னாகும். இந்த ஏழையின் உள்ளம் சொன்னாகும். நடுப்பழனி மலையிலே முருகனை பார்த்தால் பார்க்கும் இடமெல்லாம் தேரோடும் மரகத முருகா, உன்னை ஒரு முறை பார்த்தால் கனகமலையிலே முருகனை பார்த்தால் கனவுகள் எல்லாம் நினைவாகும். கனகமலையிலே முருகனை பார்த்தால் கனவுகள் எல்லாம் நினைவாகும்.
கந்த உந்தன் அருளும் இருந்தால் நான் வாழ்ந்திடம் காலம் நூறாகும். நான் வாழ்ந்திடம் காலம் நூறாகும். நடு பழனி மலை முருகனை பார்த்தால் பார்க்கும் இடமெல்லாம் தேரோடும். மரகத முருகா உன்னை ஒரு முறை பார்த்தால் நெஞ்சம் தேராகும். முருகா 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 கந்தா 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 முருகா 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 கந்தா 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 நடுப்பழனி முருகா முருகா நடுப்பழனி முருகா முருகா மரகத முருகா மரகத முருகா நீ மயில் மேல் வருவாய். வெற்றிவேல் முருகனுக்கு செமையா பாடுனீங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.